हाय फ्रेंड्स, वेलकम टू स्माइली बॉय मोम चैनल। இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குட்டி பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டுறதும் ப்ளஸ் ஈவினிங் கம்பு பிஸ்கட் செஞ்சு கொடுத்து அதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம போலாமா? வந்துட்டாங்க பத்தியா? பூவா வைக்கலாமா? காக்காக்கு எங்க வைக்கணும்? அம்மா நீ என்ன இவ்வளோ கிட்ட வர? வர வர உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டெய்லி வைக்கிறோம் பூவான்னு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கூட சீண்டாது. பூவா வைக்கிறேன் பாரு, சீண்ட கூட சீண்டாது, சாப்பிட கூட சாப்பிடாது. நீ வேணா பாரு. வா வந்து சாப்பிடு. அது நீ சாப்பிட்டாதான் சாப்பிடுமா, நீ சாப்பிட்டனா அதுவும் சாப்பிடும். காவன் 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 கதவு சாப்பிடும். பத்தியா வருது, நீ சாப்பிட்டனா அதுவும் சாப்பிடும். அது இப்போ பாரு முட்டை வைக்கிற பாரு, சாப்பிடு பாரு. அதுக்கு முட்டை வைக்கலன்னு தெரியுதுடா. இங்கே பாரு, இப்போ வந்து சாப்பிடும் பாரு. இன்னொரு கோக்கோ வந்துடுச்சு. ஒன்றை சாப்பிட வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. நீ சாப்பிட்டாதான் அது சாப்பிடுமா? சீக்கிரம் சாப்பிடு. சரியா? நீ வாங்கினதும் அதுவும் சாப்பிடுது. அதுவும் சாப்பிடுது. இந்த காக்கா ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு வரும். டெய்லியும் சாப்பாடு வச்சுருவோம். ஆனால் அந்த வெறும் சாப்பாடாக வச்சா சாப்பிடவே சாப்பிடாதுங்க. நான்வெஜ் சாப்பாடுலாம் வச்சா சாப்பிடும், முட்டை வச்சா சாப்பிடுறது பாருங்க. முட்டையை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த சாப்பாடு கடைசி வரலும் சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், அது திருப்பி வந்து சாப்பிட்ணுன்னா நீ சாப்பிட்ணும். நீ சாப்பிட்டா அது வரும். நீ ஒரு ரூபாய் வாங்கு நான் தரேன். புரியல எனக்கு, திரும்ப சொல்லு. அப்படியா? அது எத்தனை காக்கா இருக்கீங்க? இதோ ஒரு காக்கா இருக்கு, இன்னொன்று அங்கே இருக்கா. இது பூவா கேட்குது, அது தண்ணி கேட்குது. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அது உங்ககிட்ட சொல்லிச்சா? உப்பு சொல்லிச்சு, என்கிட்ட சொல்லிச்சு. பாப்பா சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், பாப்பாவை முதல்ல சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி காக்காவை பார்த்துட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது எதிர் வீட்டு பாப்பா வந்தாங்க, குட்டி பாப்பாவோட ஃப்ரெண்டு. நானும் வரேன் நாங்கள் வாங்க கீழே போய் சாப்பிடலாம். அப்போ ஓடிக்கிட்டே கீழே போய் ஜாலியாக விளையாடிக்கிட்டே சாப்பிட்றலாம். டவுசர் போட்டுட்டு வாங்க, பூவை எடுத்துகிட்டு வந்துடுங்க, நம்ம சாப்பிட்றலாம். எங்கள் வீட்டு காக்கா மட்டும் தான் இப்படியாங்க பாருங்கள். சாப்பாடு வச்சது அப்படியே இருக்குது, முட்டை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வச்சாலும் இப்படி தான் பண்ணுமா உங்கள் வீட்டில் காக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். பிஸ்கெட் வச்சா சாப்பிடுதுங்க, மிக்சர் வச்சா சாப்பிடுதுங்க. ஒரே ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற காக்காவாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தான் இந்த அட்டையை வந்து கட்டி வச்சாங்க. செவரு அழுக்காகாமல் இருக்கும் காக்காக்கு சாப்பாடு வைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் காக்காக்கு சாப்பாடு வைப்பீங்கன்னா செவரு அழுக்காகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் அட்டையை அங்கே வச்சுட்டு அது மேலே வைங்க. அப்புறம் 2 குட்டி பாப்பாவும் நல்லா ஓடி விளையாடினாங்க, பால் வச்சு விளையாடினாங்க. அவங்க விளையாடிக்கிட்டே நாங்கள் வந்து நடுவில் ஊட்டினதால அவங்களுக்கே தெரியல சாப்பிட்றது. அப்படியே கொஞ்சமே மருந்து சாப்பிட்டாங்க. அங்கே ஒரு பாப்பா ஆவாங்கிறா, இந்த பாப்பா ஆவாங்கிறான்னு சொல்லி 2 பேருக்கும் ஊட்டியாச்சு. ஓச்சே, கேளு, தாத்தா கிட்ட கேட்டேன்னா தருவாங்க. கேளு, போய் கேளு. இப்போ ஊட்டி முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் மேலே போகலான்னு சொல்கிறேன். அவங்களோட ரியாக்ஷனை பாருங்கள். இதே வீட்டுக்குள்ளே விளையாடுங்கன்னா விளையாட மாட்டீங்க. வா தூங்க போலான்னு அதுக்கு அழுக. உடனே வந்து கண்ணை துடைக்கிறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டாங்க. கண்ணை தொடச்சி விடுமா, உன் ஃப்ரெண்டுக்கு கண்ணை தொடச்சி விடுமா. கண்ணை தொடச்சி விடு. இது அழுகியாடா? இது உண்மையான அழுகியா? எங்க கையெடு, கண்ணீர் வந்திருக்கா பாக்கலாம். கையெடுங்க. கொஞ்சம் அழுகுறீங்களா? அழுகுறது கூட கொஞ்சம் அழுகுறீங்களே. எப்படி அழுகிட்ட கரெக்டா நடக்குறீங்க? அப்படியே வந்து இப்ப பூனை மேல பூனை உரசுற மாதிரியே வந்து உரசுவா பாருங்க. சிரிக்கிறாளா அழுகுறாளா? யாராச்சும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்ப சிரிக்கிறாளா அழுகுறாளா? தூங்கி ஏஞ்சி விளையாடலாமே, தூங்க போலாமே. கொஞ்சம்
குட்டி பாப்பாவை சமாதானப்படுத்தி கூட்டின்னு வந்து தூங்க வச்சுட்டேன். எதிர் வீட்டு பாப்பாவை தூங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னது இவங்களும் வந்து தூங்கிட்டாங்க. ஈவினிங் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தூங்க வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே எப்போயுமே அவங்க தூங்கும் போதே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சுருவோம். இன்றைக்கி என்ன செய்யலான்னு யோசிச்சா கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி எதுவும் வேண்டாம், சிம்பிளாக எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு கம்பில் பிஸ்கெட் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு மாவு 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த கம்பு நல்லா கழுவிட்டு நான் வந்து மேலே காய வச்சு எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 1 கிளாஸ் எடுத்துகிட்டு 1/2 கிளாஸ் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்துக்கலாம், கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் எது வேணால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இது 3த்தையும் நான் வந்து கலந்துக்கிறேன். நான் இதில் வந்து ஏலக்காய் பொடி எதுவுமே கலக்கலை. நீங்கள் வேணால் ஏலக்காய் பொடி கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு வச்சுருக்கோம். அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி நான் வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி தான் தேவைப்படும். இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே குட்டி பையன் வந்துட்டார். நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கை கால் கழுவிட்டு வாங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு இது ரொம்பவே பிடிக்கும். எப்பயும் போல் கருப்பு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். நான் என்ன கண்டிஷன் போட போகிறேன்னா, சுண்டல் சாப்பிட்டா தான் பிஸ்கெட் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட போகிறேன். என்னோடய குட்டி பையன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், குட்டி பாப்பா ஏஞ்சி வந்து இதை கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எனக்கு சுண்டல் வேணும்னு அழுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். அப்போ வந்து சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய்யோடு சேர்ந்து வரும்போது. இந்த மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சு அதை சூடு பண்ணிக்கிறேன். அது நல்லா சூடானதும் நெய் விட்டு இங்கே வந்து பிஸ்கெட் ஷேப்புக்கு தட்டி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் வைக்கலாம். சாப்பிட்டாதான் சரியா? சுண்டல் சாப்பிட்டாதான் நானே பிஸ்கி செஞ்சு தருவேன். பாப்பாவை சமாதானப்படுத்தி சுண்டல் சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ளே நல்லா கல் சூடாயிடுச்சு. ஸோ அதில் நெய்யை ஊற்றிட்டு நான் பிஸ்கெட் ஷேப்பில் நல்லா ரவுண்டாக தட்டிட்டு அதை வந்து அந்த தவாவில் வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ளார் ஷேப்பு, ஸ்மைலி ஷேப்ஸ் அந்த மாதிரி என்ன ஷேப்பில் வேணால் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கும். இன்னொரு ஹாஃப் வேகணும், அது வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வந்து நம்ம அடலாம் செய்கிற மாதிரி தான், ஆனால் இது குட்டி குட்டியாக செய்யும்போது கொஞ்சம் பிஸ்கெட் டேஸ்ட்டும் வரும். நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். சரி, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? உட்காரு உட்காரு. சுடுதான். சரி உட்காரு. நல்லா இருக்கா? நான் போட்ட 1 கிளாஸ் மாவுக்கு 18 பிஸ்கெட்ஸ் வந்தது. ஸோ இதை அப்பப்போ நம்ம செஞ்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அவசியம் இல்லை. என்னால் முடியலையே. வேலை தான் இல்லை, என்னால் முடியலை. என்னை பார்த்துக்க யார் இருக்கா? நீ தான் இருக்கியா? நீ என்னை பார்த்துப்பியா? பத்திரமா பார்த்துப்பியா? தேங்க்ஸ் டபுள். ஸோ ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் போய் படுக்கலான்னு போய் படுத்தா, வாங்க போய் விளையாடலாம், கீழே போய் விளையாடலான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போய் விளையாடலான்னு நல்லது. எதிர் வீட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு தான் போனேன்னா அவங்க கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் கீழே போனோன்னே குட்டி பையன் வந்து நான் ஓடி விளையாடணுன்னாங்க. 2 குட்டி பாப்பாஸும் சைக்கிள் ஓட்டுறாங்க. சரி நீ உங்களை பிடிக்கணுன்ட்டு ஓடி விளையாடிட்டு இருந்தோம். வெள்ளை காக்காவா? அங்கே பாரு, நீ கருப்பு காக்காவை பாரு. அங்க பாருடா, உன் பின்னாடியே கருப்பு வண்டி. குட்டி வாழ அண்ணா போடி, ஓடு ஓடு ஓடு. ஓடி விளையாடிட்டு அவங்க 3 பேர் சேர்ந்து ரன்னிங் ரேஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மேலே வந்து சாப்பிட்டு படுக்க போகும்போது பாப்பா எனக்கு டோரா வேஷம் வேணும்னு கேட்டாங்க. வேணும் பாப்பாக்கு டோரா வேஷம் வேணுமா? எப்போ போடலாம்? நாளைக்கு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.